இலங்கையில் தற்பொழுது பதிவாகி வருகின்ற சிறுவர் துஷ்பிரயோக செய்திகள் அவ்வளவு நல்லதாக இல்லை. அதிகமாக நாங்கள் இப்பொழுது கேட்கக்கூடிய செய்தியாக இந்த சிறுவர் துஷ்பிரயோக செய்திகள் தான் எங்கள் காதுகளுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. வெசாக்கிற்கு முன்பதாக நாங்கள் அதிகமாக பேசியது என்ன? பல்லேகம ஏமரத்ன தேரரால் 11 வயதில் இருந்த அந்த சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் நாங்கள் தொடர்ந்தும் பேசி வந்தோம். இந்த நிலையில் சமூக வலைத்தளங்களின் அந்த போராட்டம், அதன் தாக்கம், அதன் காரணமாக பல்லேகம ஏமரத்ன தேரர் அட்டமஸ்தானாதிபதி அந்த உயர் பதவியிலிருந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதற்கு அடுத்ததாக அந்த இடத்திற்கு இன்னும் ஒரு தேரரை மகாநாயக்க தேரர்கள் நியமித்திருக்கின்றார்கள். பிறகு அவர் இப்பொழுது ஒரு சாமானிய தேரராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை என்பதெல்லாம் நாங்கள் பார்த்துவிட்டோம். இன்று காலையிலேயே அலுவலகத்துக்கு வந்தவுடன் தயாராகின்றோம் இன்றைய நாளுக்கான செய்திகளை பார்த்து மக்களுக்கு கொண்டு வருவதற்கு. காலையிலே எங்களுக்கு பதிவான 2 செய்திகள் இருக்கின்றது. இரண்டுமே சிறுவர் துஷ்பிரயோகம் சம்பந்தமான செய்தி தான். ஒன்று தேரர் மற்றும் ஒரு தேரர், இன்னும் ஒரு சம்பவமானது மௌலவி ஒருவர் சிறுவர் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். இன்னும் ஒரு தேரர் சிறுவர் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கின்றார். இவர்கள் இருவருமே கைதாகி இருக்கிறார்கள். வெவ்வேறு பகுதிகளில் பதிவான சம்பவம். ரைட், இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக இந்த 2 செய்திகளுக்கும் தயாராகி கொண்டிருந்த நிலையில் மற்றும் ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இது சம்பவமானது இன்று நேற்று நடந்த சம்பவம் அல்ல. 2012ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்துக்கான தீர்ப்பு இன்று நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த சம்பவத்திலிருந்து நான் இன்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றேன். 2012 ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு சிறுவர் துஷ்பிரயோக சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. மாத்தறை பகுதியில் சிறுவர் துஷ்பிரயோகம் என்றால் நீங்கள் பொதுவாக நினைப்பீர்கள் ஒரு சிறுமி தான் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார் என்று. ஆனால் இந்த சம்பவத்தில் அப்படியல்ல. மாறாக ஒரு ஆண் சிறுவன் ஒருவன் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார். 60 வயது நபரால், தாத்தா வயது, 60 வயது என்றாலே தாத்தாவாகின்ற வயது. தாத்தா வயதில் இருக்கின்ற ஒரு நபர், 60 வயதான நபர் 12 வயது சிறுவனை 2012 ஏப்ரல் 14ஆம் தேதி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார். அதனை அடுத்து இது சம்பந்தமாக ஒரு 3 நாட்கள் கழித்து குறித்த சிறுவன் அவருடைய தாய்க்கு, அம்மாவுக்கு இந்த நடந்த விஷயத்தை பற்றி அறிவிக்கின்றார்.